இந்த ஊர்ல நம்ம கடையை போட்டாச்சு. எல்லா ஊர்லயும் செய்யற மாதிரி இந்த ஊர்லயும் வழக்கமா நான் செய்யற வேலையை செய்யறதுக்கு தான் இந்த கடையை போட்டிருக்கேன். ஏன் முக்கியமான வேலையே செயின் அடிக்கிறது தான். நான் செருப்பு விற்கிற மாதிரி நடிப்பேன். இந்த ஊர் பொம்பளைகள் பூரா வந்து செருப்பு வாங்க வருவாளுங்க. கழுத்துல கிடக்கிற செயினை நான் புடுங்கிடுவேன். நான் புடுங்கிறது அவளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். நல்ல அழகா செயினை புடுங்கிடுவேன். அவளுக்கு ஏமாந்து போயிருவாளுங்க. என்னைய மாதிரி ஆஃபர் ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். ஒரு செருப்பு வாங்கினா ஒரு செருப்பு இலவசம், அதுவும் வெறும் 100 ரூபாய்க்கு. எவன் தருவான்? இந்த மாதிரி அழகழகான செருப்புல கம்பெனி செருப்பு இதெல்லாம் எவன் தருவான்? நான் கொடுப்பேன். எதுக்குன்னா அப்பதான் இந்த பொம்பளையில ஏமாத்தி செயினை பூரா புடுங்க முடியும். இலவசமா தாரேன்னோடனே எல்லாவும் அடிச்சு பிடிச்சு ஓடி வருவாளுங்க. இப்ப தானே கடையை போட்டிருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துல எப்படி கூட்டம் குமியுதுன்னு பாருங்க மக்களே. செருப்பு 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 லேடிஸ் செருப்பு 100 ரூபா 100 ரூபா, எது எடுத்தாலும் 100 ரூபா. ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம். லேடிஸ் செருப்பு வாங்கம்மா, வாங்க செருப்பு வாங்க, வாங்கம்மா. ஆஹா, பழியாடு சிக்கிட்டு. இந்த செயின் சிங்காரத்தோட வேட்டை இப்பையில இருந்து ஆரம்பமாக போகுது. அண்ணாச்சி, இந்த செருப்பு எது எடுத்தாலும் 100 ரூபாயா? ஆமாக்கா, எது எடுத்தாலும் 100 ரூபா தான். அதுவும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். அப்பனா 2 ஜோடி 100 ரூபா. அடேங்கப்பா, சரியான ஆஃபராவல்ல இருக்கு. ஆமாக்கா, சரியான ஆஃபர் தான். எல்லா செருப்பு வெளிநாட்டு செருப்புக்கா. நேத்து தான் வந்து இறங்குனுச்சு. பரவாயில்லையே, இந்த செருப்பெல்லாம் நம்ம ஊர் கடையில போய் வாங்கினா 400 ரூபா 500 ரூபான்னு இஷ்டத்துக்கு விலைய சொல்லுவானுங்களே. நீங்க எல்லா செருப்பையும் 100 ரூபாய்க்குள்ள தாரீங்க. அதுவும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசமாச்சே. ஆமாக்கா, உங்களுக்கு எந்த செருப்பு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிடலாம். 2 ஜோடி 100 ரூபா. அண்ணாச்சி, கேட்கனேன்னு தப்பா நினைக்காதீங்க. 100 ரூபாய்க்கு கொடுத்தா உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? ஏக்கா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? எங்க மாமா ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு. அவர் அப்பப்ப ஏதாட்டு பொருளை வாங்கி வாங்கி அனுப்பி விடுவாரு. கப்பல்ல வந்து சேரும். இந்த தடவை பார்த்தா எல்லாம் லேடிஸ் செருப்பா இருந்துச்சு. சரி, அதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? சரி, ஒரு கடையை போட்டு வித்தரலான்னு பார்த்தேன். நம்ம ஊர் மக்களுக்கு பயன்படும்ல, அதான் குறைஞ்ச விலைக்கு தாரேன். எனக்குள்ள லாபம்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா. அப்படியா அண்ணாச்சி? நீங்க நல்லா இருக்கணும். நீங்க செருப்பு எல்லாத்தையும் நல்லா செலக்ட் பண்ணி வாங்கினாலே நான் நல்லா இருப்பேன். ஆட்டோ ஆட்டோ, நான் நல்ல செருப்பா பார்த்து வாங்குவேன் அண்ணாச்சி. அந்த ரோஸ் கலர்ல ஹீல்ஸ் வச்சு ஒரு செருப்பு இருக்குல்ல நடுவுல, அது எடுங்களே. அது நல்ல அழகா இருக்கே. நல்ல சினிமா நடிகை போடுற மாதிரில இருக்கு. ஏக்கா, இங்க இருக்கிறது எல்லாமே பார்க்க ரோஸ் கலரா தான் என் கண்ணுக்கு தெரியுதுக்கா. அதனால உங்களுக்கு பிடிச்ச செருப்பு எதுன்னு வந்து கிட்ட வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டுங்க, நான் எடுத்து தாரேன். அதுவும் சரிதான் அண்ணாச்சி. 100 ரூபாய்க்கு 2 செருப்பு தாரீங்க. பிறகு இதையும் உங்களை எடுக்க சொல்றது தப்புதான். நானே கிட்ட வந்து எடுத்து தாரேன். இந்த இருக்கு பாருங்க அண்ணாச்சி, இந்த செருப்பை தான் சொன்னேன். இந்த ரோஸ் கலர் செருப்பையும் எனக்கு பின்னால கத்திரிப்பூ கலர்ல ஒரு செருப்பு இருக்கு பாத்தீங்களா, வயலட் கலர்ல, அதையும் கொடுங்க. 2 செருப்பும் தாங்க எனக்கு. சரிக்கா, உள்ள நிறைய செருப்பு இருக்கு. இது சும்மா டிஸ்பிளேக்கு வச்சிருக்கேன். உள்ள இருந்து எடுத்து தாரேன். இந்த ரோஸ் தானே வேணும், இதை தாரேன், இருங்க. எல்லா செருப்புமே அழகா இருக்கே. எதை எடுக்க எதை உடனே தெரியலையே. இந்த பொம்பளை நல்ல செருப்பு தேடி தேடி பார்க்கட்டும். அதுக்குள்ள நான் செயினை புடுங்கிட்டேன். இந்த செயினை எப்படியாவது ஒளிச்சு வச்சிட வேண்டியதான். அண்ணாச்சி, இந்த செருப்பெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வருதுன்னு சொன்னீங்கல்ல, எந்த நாட்டுல இருந்து வருது? ஏக்கா, சிங்கப்பூர்ல இருந்து வருதுக்கா. சிங்கப்பூர்ல இருந்தா வருது? அதான் பார்க்க அழகழகா இருக்கு. இந்த ஊர்க்காரிகெல்லாம் கேப்பாளுக, இந்த செருப்பு எங்க வாங்கின செல்வின்னு. அப்ப சொல்லணும்ல, இது சிங்கப்பூர் செருப்பு அப்படின்னு சொன்னாதானே ஒரு கெத்தா இருக்கும். அதுக்கு தான் கேட்டேன். அப்படியாக்கா, எல்லார்ட்டையும் போய் பெருமையா சொல்லுங்கக்கா. இது சிங்கப்பூர் செருப்பு தான்க்கா. அடுத்து எங்க மாமா செண்டு பாட்டில எல்லாம் வாங்கி அனுப்புதேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் கொண்டு வந்து விற்க என்ன? அப்படியா அண்ணாச்சி? சரி சரி, நல்லதா போச்சு. நீங்க எந்த பொருள் கொண்டு வந்தாலும் சரி, எங்க ஊர்ல கடையை போட்டுருங்க. நான் வந்து ஆளை வாங்கிக்கிடுதேன். சரியா? இப்போ அந்த ரோஸ் கலர் செருப்பையும் இந்த கத்திரிப்பூ கலர் செருப்பையும் எடுத்து தாங்களே. தந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவோம்ல. இருங்கக்கா, எடுத்து தாரேன். இந்தாங்கக்கா, இந்த 2 செருப்பையும் தானே சொன்னீங்க? ஆமா அண்ணாச்சி, இதேதான் கொடுங்க. இந்தாங்க அண்ணாச்சி, நீங்க கேட்ட 100 ரூபா. கொடுங்கக்கா. அண்ணாச்சி, இந்த ஊர்க்காரிக்கு பூரா வருஷம் கட்டி வருவாளுக. அவளுக்கெல்லாம் வந்தாளுங்கன்னா நல்ல செருப்பெல்லாம் எடுத்து கொஞ்சம் அடியில வச்சுட்டு ஒண்ணு கத்த செருப்பெல்லாம் தூக்கி மேல போடுங்க. பிறகு என்னைய கூட நல்ல செருப்பா வாங்கிட்டாளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து பந்தா பண்ணுவாளுக. சரியா? கொஞ்சம் வாஞ்சி போன செருப்பெல்லாம் மேல வைங்க அண்ணாச்சி. சரிக்கா, உங்களுக்கு மட்டும்தான் நல்ல செருப்பு. மத்த செருப்பு பூரா அடியில ஒளிச்சு வச்சிருந்தேன். சரியா? சரி அண்ணாச்சி, ரொம்ப நல்லவரா இருக்கீரே. இன்னும் எத்தனை நாளைக்கு கடை போட்டிருப்பீரு? நம்ம வியாபாரம் எல்லாம் ஒரு நாள் வியாபாரம் தான். காலையில கடையை போட்டோமா, சாயந்தரம் எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டு போனோமான்னு இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனையாயிரும். அப்படியா? சரி, சாயந்தரம் வரைக்கும் இருப்பீர்ல, போயிடாதீங்க. அதுக்குள்ள இன்னொரு 100 ரூபா உசார் பண்ணிட்டு வாரேன். வந்து இன்னொரு ஜோடி செருப்பு வாங்கிக்கிடுதேன். சாயந்தரம் வரைக்கும் இருப்பேனான்னு உறுதியா சொல்ல முடியாது. என் வேலை முடியற வரைக்கும் இருப்பேன். என் வேலை முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஓட்டம் தான். ஐயோ, இந்த மனுஷன் வேற எல்லா செருப்பையும் வித்துட்டா உடனே கிளம்பி போயிருவேன்னு சொல்லுதாரே. என்ன செய்ய? இப்ப துட்டி யார்கிட்ட போய் கேட்க? சரி, நம்ம வீட்டுக்காரர் எப்படியும் கடைக்கு வச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்டுட்டு உடனே வந்து இன்னும் 2 செருப்பு வாங்குவோம். நல்ல ஹீல்ஸ் வச்சு அழகா 2 செருப்பு வாங்கியிருக்கேன். இந்த செருப்பு போட்டுக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ள நான் நடந்து வந்தேன்னா ஒரு சினிமா நடிகை நடந்து வர்ற மாதிரி இருக்கும். எல்லாவளும் வாயை பொழந்துக்கிட்டு பாப்பாளுக. காலத்துல இருக்கிற செயினை புடுங்கினது கூட தெரியாம 100 ரூபாய்க்கு 2 செருப்பு கொடுக்கணும்னு பல்ல காட்டிக்கிட்டு வாங்கிட்டு போறா கிறுக்கச்சி.
என்ன கடையை போட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் ஒருத்தையும் காணும். கூட்டமா வந்து குமியும்னு பார்த்தேன், ஆளே வரல. இது வரைக்கும் ஒரே ஒரு செய்யாம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிருமே. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. இப்படியே போனா நம்ம தொழிலை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. செருப்பு 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 ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம். 100 ரூபா தாம்மா செருப்பு. வாங்க வாங்க வாங்க. இத மாதிரி ஆஃபர் எங்கேயும் கிடைக்காதுமா. சீக்கிரம் வந்து வாங்குங்கம்மா. பொழுது சாஞ்சிட்டுனா இடத்த காலி பண்ணிடுவேன். சீக்கிரம் வந்து வாங்குங்க. இருக்கிற வரைக்கும் தான் வாங்க முடியும். செருப்பு செருப்பு 100 ரூபா செருப்பு. ஆளே வரலையேன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேலை கூட்டமா வந்து குமிஞ்சிட்டாளுங்க. இன்னைக்கு எத்தனை செயின் சிக்குன்னு தெரியலையே. எத்தே நீங்க சொன்ன செருப்பு கடை இதுதானே? ஆமாட்டி, கண்ணு தெரியலையா? அங்க பாரு, போர்டு எழுதி வச்சிருக்கான்ல, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் 100 ரூபான்னு. அண்ணாச்சி, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லுதீங்க, அப்போ 2 ஜோடி செருப்பா தருவீங்க? ஆமாக்கா, 100 ரூபாய்க்கு 2 ஜோடி செருப்பு. செருப்பெல்லாம் பார்த்தா நல்ல பிராண்டட் செருப்பு மாதிரி இருக்கு. விலை ரொம்ப இருக்குமே. 100 ரூபாய்க்கு எப்படி தரீங்க? என்ன இந்த பிள்ளை கரெக்டா கேக்கு? நான் எங்க துட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்? எல்லா செருப்பையும் ஒரு செருப்பு கடையில ராத்திரியோட ரத்துக்கே திருடிட்டுல வந்தேன். கோடு போட்ட சட்டை போட்ட அங்கிள், நான் தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, நீங்க என்ன அந்த பக்கமா திரும்பி எங்க ஆண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏமா பாப்பா, எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு மாமா இருக்காரு. அவர் தான் அந்த செருப்பெல்லாம் வாங்கி அனுப்புனாரு. நான் வேலை இல்லாம இருந்தேனா, சரி எதுவும் வித்து பொழைச்சுக்கோப்பான்னு அனுப்பி விட்டாரு. எனக்கு ஒண்ணு காசு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா. அதனால சரி போன போது நம்ம ஊர் ஆளுக்கு தானே, அதனால கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு விற்போமேனு வித்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா? சரி சரி. அண்ணாச்சி, செருப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லாம் சின்ன பிள்ளைகள் போடுற மாதிரி பெரிய பெரிய ஹீல்ஸா வச்சு வச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் போடுற மாதிரி செருப்பு ஒண்ணு இல்லையோ? ஏக்கா எல்லா செருப்பும் இருக்குக்கா, எல்லாம் கலந்து கிடக்கு. உங்களுக்கு எது வேணுமோ பக்கத்துல வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாம் கடைக்கார மண்டையா? சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு எந்த செருப்பு வேணும்? வாரமெல்லாம் பாட்டின்னு தான் சொல்லுதான். ஏலே பாட்டின்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஒழுங்கு செல்லத்தாயக்கான்னு கூப்பிடு. ஏலே என்ன என் மண்டையில கிணறா இருக்கு, எட்டிக்கிட்டு பாக்க. அது அக்கான்னு கூப்பிட சொன்னீங்கல்ல, அதான் ஏதாவது அக்கான்னு கூப்பிட வழி இருக்கான்னு மண்டையில எட்டி பார்த்தேன். மண்டை பூரா நிறைச்சு போய் கிடக்கு. ஒரு கருப்பு முடி இருந்தா கூட அக்கான்னு கூப்பிடலாம். எல்லாம் வெள்ள முடியா இருக்கு. அதான் எப்படி கூப்பிடன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையே கிண்டல் அடிப்ப? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஒழுங்கு உட்காந்து வேலையை பாருல. எம்மாடி, இந்த கிளவி சரியான ராட்சசியா இருக்கும் போல. இதுகிட்ட எல்லாம் வாயை கொடுக்க கூடாது. எப்பா, நம்ம வேலையை இன்னும் ஆரம்பிக்கல. ஒரே ஒரு செயின் தான் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய செயின் அடிச்சாதான் ஓட முடியும். இவள்கிட்ட எல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. பேசாம உட்காந்து நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அடியில எல்லாம் நிறைய நல்ல நல்ல செருப்பா வச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ பக்கத்துல வந்து உட்காந்து பார்த்து எடுங்கக்கா. மருமோளே, இந்த மஞ்சள் செருப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வாங்கிருன்னு. எனக்கு அது வேணும். எத்தே அந்த மஞ்சள் செருப்பு சின்ன சைஸு, அது என் கழுக்கு தான் காணும். உங்களுக்கு காணாததே. நீங்க வேற ஏதாட்டும் ஒரு செருப்பு வாங்கிக்கோங்க. அதுக்கு இலவசமா ஒன்று தருவாங்கல்ல, அதுக்கு பதிலாக இந்த மஞ்சள் செருப்பை நான் எடுத்துக்கிடுதேன். என்னது, மஞ்சள் செருப்பு சின்ன செருப்பாக்கும்? ஐயய்ய, அழகா இருக்கு, வாங்கலான்ல நினைச்சேன். சரி போன போது நீ வாங்கிக்கோ. ஆனா நான் 50 ரூபா தருவேன், நீ 50 ரூபா தரணும். சரியா? ஆளுக்கு 50 ரூபா போட்டு ஆளுக்கு ஒரு செருப்பு வாங்கிக்கிடுவோம். எத்தே நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம்? இப்படி ஒரு 100 ரூபாய்க்கு போய் கணக்கு பாக்கிக்க. நீங்க 2 வாங்கிக்கோங்க, நான் 2 வாங்கிக்கிடுதானே. துட்டு நீங்க கொடுத்துருங்க. போன போதுன்னு வாங்கி தாரேன் ஒத்த ரோசா. உன் புருஷனுக்கு சம்பளம் வந்த உடனே 100 ரூபாய் திருப்பி கொடுத்துடணும். சரி சரி, சம்பளம் வரும்போது அந்த கதையை பார்ப்போம். இப்போதைக்கு கொடுங்க. ஏட்டி சிம்ரன், அந்த கடைசியில் ரோஸ் கலரில் நல்ல ஜிகு ஜிகுன்னு ஒரு செருப்பு இருக்குது பார்த்தியா? நல்ல ஹீல்ஸ் வச்சு சூப்பராக இருக்குது. அது எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அடியே நெட்டச்சி, நீ ஏற்கனவே பணமரம் மாதிரி இருக்க. இதுல ஹீல்ஸ் வச்சு செருப்பு போட்டேன்னு வச்சுக்கோயே, உன் வீட்டுக்குள்ளே உன்னால போக முடியாது. கீழே குனிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அதனால நீ ஹீல்ஸ் இல்லாத செருப்பை பார்த்து வாங்கு. அந்த ஒரு செருப்பு தான் என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த செருப்பையும் வாங்கக்கூடாதுங்கீங்க. அப்போ நான் வேறு என்னத்தை தான் வாங்க? நான்லாம் நல்ல ஹீல்ஸ் வச்சு செருப்பு போடலாம்ப்பா. நான் ஏற்கனவே குட்டை கத்திரிக்க மாதிரி தான் கிடக்கேன். அதனால எனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். ஏல கடைக்கார மண்டையா, எனக்கும் செருப்பு கொடு. தாரம் பாட்டி, யாருக்கு வேணாலும் செருப்பு தருவேன். உங்களுக்கு எது வேணும்? காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லுதேன், அக்கான்னு கூப்பிடு, பாட்டின்னு கூப்பிடாதேன்னு. மறுபடியும் பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. தோலை உரிச்சு தொங்க விடணுமா? சரி சரி, மறந்துட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன். சரியா? செல்லத்தையக்கா, உங்களுக்கு எந்த செருப்பு வேணும் சொல்லுங்க, எடுத்து தாரேன். எதையாவது ஒரு செருப்பு கூட. எதை கொடுக்கனே தெரியலையே, நீங்களே கேளுங்களேன். உங்களுக்கு பிடிச்ச செருப்பை பார்த்து சொல்லுங்க, அதை எடுத்து தாரேன். என் காலுக்கு காணுத மாதிரி ஏதாவது ஒரு செருப்பு எடுத்து கொடு. கொடுக்க போறியா இல்லைன்னா வேண்டான்னு போவா? சரி, நானே செருப்பு எடுத்து தாரேன். ஆனா எனக்கு எப்படி எடுக்கன்னு தெரியல. பாட்டி போடுற மாதிரி கொடுக்கவா இல்லைன்னா அக்கா போடுற மாதிரி கொடுக்கவா? ஏல நீ என்கிட்ட செருப்படி வாங்காம போக மாட்ட போல. எனக்கு ஏத்த மாதிரி செருப்பு எடுத்து கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பாட்டிக்கு போடுற மாதிரி செருப்பு எடுக்கவான்னு கேட்க? ஏக்கா இந்தாங்க, இந்த 2 செருப்பு உங்க காலுக்கு ஏத்த செருப்பு. இதை போட்டுக்கோங்க. குடு நல்லா இருக்கு. என்ன பாட்டி, ஒரு செருப்பு மட்டும் வாங்குதீங்க? 1 வாங்கினா 1 இலவசம் தான். இந்தாங்க, இதையும் பிடிங்க. இன்னொன்னெல்லாம் வேண்டாம், எனக்கு 1 மட்டும் போதும். 1 தனியா விற்க முடியாதே. 2 செட்டு 100 ரூபா தானே, வாங்கிக்கிட வேண்டியதானே. இல்ல நான் தான் சொல்லுதம்ல, எனக்கு 1 போதும். அப்படியா? சரி, அப்போ 50 ரூபாய் எடுங்க. 50 ரூபாய் எதுக்குள்ள எடுக்கணும், கோமட்டி தலையா? ஒரு செருப்பு வாங்கியிருக்கீங்கல்ல, அதுக்கு தான் 50 ரூபா கேட்கேன். ஆமல, ஒரு செருப்பு வாங்கியிருக்கேன். 1 வாங்கினா 1 இலவசம் தானே சொன்னேன். ஆமா, 1 வாங்கினா 1 இலவசம் தான்.
அதை தாமல நானும் சொல்லுதேன். எனக்கு இலவசம் மட்டும் போதும், அந்த ஒரு செருப்பு வேண்டாம். என்னடா இது, நம்ம தான் எல்லாரும் ஏமாத்தி செயினை புடுங்குவோம், இந்த பொம்பளை நம்மளே ஏமாத்திட்டு போயிட்டாலே. இந்த பொம்பளை சரியான பொம்பளையால இருக்கா, நல்லா உட்கார்ந்து செருப்பு எல்லாம் தேடுவா, நம்ம செயின் அறுத்தரலான்னு பார்த்தா இவன் நம்மளை ஏமாத்தி ஓசிலே செருப்பு வாங்கிட்டு போயிட்டாலே. சரி, நம்ம மனசை தளர விடக்கூடாது. இங்கதான் இத்தனை பொம்பளையில் இருக்காளுகள்ல, அவ ஒருத்தி போனா என்ன, இவளுக்கு எல்லார்ட்டையும் செயினை புடுங்கிடலாம். இவளுக்கு யாரும் உட்கார்ந்தே செருப்பு தேட மாட்டேக்காளுகளே, எல்லாரும் நின்றுகிட்டே பார்க்காளுங்க. உட்கார்ந்து தேடுனதானே நம்மளுக்கு வசதியா இருக்கும், செயினை படக்குன்னு புடுங்கிடலாம். இப்படி நின்றுகிட்டே பார்த்தா நம்ம எப்படி வேலை செய்ய? இந்த கிளவி மட்டும்தான் கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கா, ஆனா இவ கழுத்துல செயின் ஒன்றும் போட்ட மாதிரி தெரியலையே. ஏக்கா, எல்லாரும் கொஞ்சம் கீழே உட்காந்து நல்லா தேடி பாருங்கக்கா. கீழே அடியில நல்ல அழகழகா செருப்பெல்லாம் இருக்கு, மேல நின்னுகிட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, உட்காந்து பார்த்தாதான் நல்லா தெரியும். எங்களுக்கு என்ன கண்ணு ஓட்டையா? இங்க இருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. இவளுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாளுங்க போல, என்ன இப்படி பேசுதாளுங்க? ஏக்கா, அதுக்கு சொல்லலக்கா, மேல பூரா ரோஸ் கலர் செருப்பா கிடக்கு, அடியில நல்ல கலர் கலரா இருக்கு. உங்களுக்கு எல்லா கலரும் இருந்தா நல்ல வசதியா இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். இப்ப ஏன்பா அவசரப்படுதே? படக்குன்னு உட்காந்துட்டு அவசரத்துக்கு எந்திக்க முடியாதுப்பா. நாங்க நின்னுகிட்டே பாக்கோம். முதல்ல மேல இருக்கிற செருப்பெல்லாம் பாத்துக்கிடுவோம், அதுக்கு பிறகு கீழே இருக்கிற செருப்பை பாப்போம். சரியா? அவசரப்பட்டு உட்கார சொல்லாதே. லட்சுமி அக்கா, எனக்கு என்னமோ இந்த ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்கு. என்னட்டி சொல்லுதே? சந்தேகமா இருக்கா? ஆமாக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது. இந்த செருப்பு எல்லாம் நான் ராமு கூட கடைக்கு போகும்போது பார்த்துருக்கேன். அதெல்லாம் விலை கூடுன செருப்புக்கா. இந்த ஆள் எப்படி இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு தாராருன்னு தெரியல. அது காணாதுன்னு இவர் வேற உட்காந்து பாருங்கான். அது என்னமோ எனக்கு ஒன்றும் சரியாக படலை. நீ சொல்றதும் சரிதான். அவன் சரியா இருந்தா என்ன, சரியா இல்லைன்னா நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு தான் 100 ரூபாய்க்கு 2 ஜோடி செருப்பு கிடைக்கல. இவனை ஏமாத்தி எப்படியாட்டு நம்ம எல்லா செருப்பையும் நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். ஆமாட்டி, அந்த பையலை பத்தி நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு நல்ல விலை கூடுன செருப்புலாம் 100 ரூபாய்க்கு 2 ஜோடி கிடைக்கி, பிறகு என்ன, கிடைக்கும் போதே வாங்கிக்கிட வேண்டியதான். நான் என் பிள்ளைகளுக்கு 2 ஜோடி வாங்கிட்டு போறேன். இப்படியே இவளுக்கு கூடி கூடி நின்று பேசிக்கிட்டு இருந்தாளுங்கன்னா நான் எப்ப என் வேலையை பார்க்க? செயின் அடிக்க முடியாது போல. ஆஹா, செருப்பெல்லாம் பார்க்க என்ன அட்டகாசமா இருக்கு. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னு வேற எழுதி போட்டிருக்கானே. 100 ரூபாய்க்கு 2 ஜோடி செருப்பு தாரா, ஆனா அதை வாங்குறதுக்கு என்கிட்ட 100 ரூபாய் இல்லையே. இப்ப எப்படி வாங்க? சரி, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எந்த செருப்பு எடுக்கனே தெரியலையே. எல்லா செருப்பும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நம்ம தெரியாமல எடுத்துட்டு போகணும். இவளுக்கு யாரும் நம்மள பாத்திர கூடாது. நல்ல நம்மளுக்கு பிடிச்ச செருப்பா பார்த்து ஒரு 2-3 செருப்பு எடுத்து சேலைக்குள்ள ஒளிச்சு வச்சு கொண்டு போயிட வேண்டியதான். வேற என்ன செய்ய? என்ன, இந்த பொம்பளை மட்டும் நைஸா உட்காந்து செருப்பு எடுத்துட்டு இருக்கா, ஆனா வாங்குற மாதிரி தெரியலையே. எடுத்து சேலைக்குள்ள ஒளிச்சு வைக்கிற மாதிரில இருக்கு. ஓஹோ, இந்த பொம்பளை செருப்பு திருட வந்திருக்கா போல. நான் தான் பெரிய திருடன்னு பார்த்தா இவ என்கிட்டயே திருட வந்திருக்காளே. சரி இருக்கட்டும், இவளுக்கு யாரும் இங்க செருப்பு வாங்குற மாதிரி தெரியல. வாங்கினாதான் நம்ம செயின் அடிக்க முடியும். அதுக்கு ஒன்றும் வழி இல்லாம போச்சு. இந்த பொம்பளை தான் உட்காந்து நல்ல செருப்பு திருடிக்கிட்டு இருக்கா. இவட்ட இருந்து செயின் அடிச்சிட வேண்டியதான். நல்ல பெரிய செயினா வேற போட்டிருக்கா, ஒரு வாரத்துக்கு காணும். ஆட்டையே போட்டாச்சு. இந்த பொம்பளை சும்மா வெளியே வரும்போதே இந்த மாதிரி பெரிய செயினா போட்டிருக்காளே, அப்பனா இவ வீட்டுல எவ்வளவு பெரிய செயின் எல்லாம் வச்சிருப்பா, கவனிச்சுக்கிடுதேன். சரி, யாரும் பாத்திரக்கூடாது. நம்ம முதல்ல இந்த செயினை ஒளிச்சு வச்சிருவோம், பிறகு மற்ற கதையெல்லாம் பார்ப்போம். கழுத்துல இருந்து சங்கிலியே புடுங்கி வச்சிருக்கேன், அது கூட தெரியாம செருப்பு ஆட்டையை போட்டுட்டு போறா. 2 செருப்புக்கு ஆசைப்பட்டு இப்படி 5 பவுன் செயினை விட்டுட்டியம்மா. இவளுக்கு யாருமே நம்மள பார்க்கல. இவளுக்கு பாக்குறதுக்குள்ள நம்ம நைஸா ஓடிரணும். நம்ம இந்த ஏரியா பக்கம் வந்ததே யாருக்கும் தெரியக்கூடாது. ஏமா ராதா, என்ன வேகமா வந்த? நீ பாட்டுக்கு சும்மா போற? செருப்பு ஒன்று வாங்கலையா? 2 செருப்பு 100 ரூபாமா, வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஐயோ, யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். இந்த இளிச்சவ பாத்துட்டாலே. நல்ல வேலை, செருப்பு சேலைக்குள்ள மறைச்சு வச்சுட்டேன். இல்லன்னா அவ்வளவுதான். இந்த இளிச்சவ பாத்துருந்தானா எல்லார்ட்டையும் சொல்லி என் மானத்தை வாங்கியிருப்பாளே. இல்ல இளிச்சக்கா, நான் செருப்பு ஒண்ணு வாங்கல. எனக்கு எல்லா செருப்பும் உயரமா இருக்கு, அதை போட்டுட்டு நடக்க முடியாது. வலிக்கு கிளிக்கு விழுந்துருவேன் பாத்தீங்களா, அதனால ஒரு செருப்பும் செட் ஆகல. நான் வேற யாராவது கடை போட்டா பாத்துக்கிடுதேன். இப்ப எதுவும் வேண்டாம். அப்படியாட்டி? ஒன்று வேண்டாமா? சரி, போயிட்டு வா. எத்தே, செருப்பு எடுத்துட்டீங்களா இல்லையா? ரொம்ப நேரமா வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் எடுத்த மாதிரி தெரியல. அத்தை பாட்டி, இந்த 2 செருப்புமா எடுத்திருக்கீங்க? ஆமாட்டி, இந்த 2 செருப்பு தான் எடுத்திருக்கேன். நான் அந்த மஞ்சள் கலர் செருப்பு எடுக்கலான்னு பார்த்தேன், அதுதான் சின்ன சைஸாக இருக்குல்ல, நம்ம காலுக்கு காணாது. இது 2 நல்லா இருக்கா எப்படி? நல்ல சூப்பராக இருக்கு அத்தை பாட்டி. நீங்கள் கூட டக்குன்னு செருப்பு எடுத்து செலக்ட் பண்ணிட்டீங்க. நாங்கள் தான் இன்னும் செலக்ட் பண்ண முடியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடியே, இவ்வளோ நேரம் உட்காந்து கிடந்து நான் எனக்கு செருப்பு பார்க்கலட்டி. எல்லா செருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எல்லா செருப்பும் நல்ல சூப்பராக இருக்கு. யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த நெட்டச்சி மட்டும் இந்த உயரமாக இருக்கிற செருப்பு எடுக்காம சின்ன செருப்பு எடுத்தா நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் இந்த ஹீல்ஸ் வச்ச செருப்பு போடணும்னு ஆசைதான், ஆனா போட்டா நல்லா இருக்குமான்னு தெரியலையே. ஏக்கா, நீங்க கொஞ்சம் குள்ளமா தானே இருக்கீங்க, ஹீல்ஸ் வச்ச செருப்பு போட்டா நல்லா அழகா இருக்கும்க்கா. இருந்தாலும் பயமா இருக்குட்டி. போட்டுட்டு நடக்கும்போது வாரி விழுந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், படக்குன்னு எந்திக்க கூட முடியாது. செருப்பு போடுறதுக்குள்ளே எதுக்கு கீழே விழுறத பத்தி யோசிக்கீங்க? நல்லா நடப்போன்னு நினைச்சிட்டு நடங்களேன். அண்ணாச்சி, நான் 2 செருப்பு எடுத்துட்டேன். எனக்கு இந்த 2 செருப்பு போதும். எனக்கும் அத்தை பாட்டிக்கும் பிள்ளை போடுங்க.
இளிச்சக்கா, நீங்க மட்டும் என்ன தூரமா போய் நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க ஒன்றும் செருப்பு வாங்கலையா? நான் செருப்பு வாங்குறது இருக்கட்டும் லட்சுமி, இந்த ராதா எதுக்கு அப்படியே ஒரு மாதிரி பதுங்கி பதுங்கி போறான்னு தெரியல. முட்டை விடுத கோழி மாதிரி ஒரு மாதிரி போறா. ராதாவா? ராதா எங்க வந்தா? ஏட்டி நீ அவளை பார்க்கவே இல்லையா? இப்போ தானே உள்ள வந்து உட்காந்து செருப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு போனா. அவளை பத்தி நம்மளுக்கு என்னக்கா? அவன் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி அலையும். திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு மெண்டல் பிடிச்சி போய் அலையும். அவளை பத்தி பேசி என்ன செய்ய? நீங்க செருப்பு வாங்கலையா? எனக்கு ஒன்றும் செருப்பு வேண்டாமட்டி, ஏற்கனவே இருக்கிற செருப்பு நல்லா தான் இருக்கு. பிறகு இதை வாங்கி கொண்டு எங்க போட? நீங்க எல்லாரும் வாங்குங்க. கடைசியில் வேணா என் பிள்ளைக்கு 2 செருப்பு வாங்குதேன். அடுத்த தடவை அவளை ஹாஸ்டல்ல போய் பார்க்க போகும்போது கொடுத்துடலாம். சரிக்கா, வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். அத்தை பாட்டியும் நெட்டச்சியும் செருப்பு செலக்ட் பண்ணி வாங்கிட்டாங்க, நம்ம மட்டும்தான் வாங்கல. அத்தை பாட்டி, எவ்வளோ நேரம் இந்த பூச்சி மண்டையனையே பார்த்துக்கிட்டு இருக்க? நம்ம தான் வாங்கிட்டோம்ல, வாங்க நம்ம அப்படியே ஓரமாக போய் மரத்தடியில் உட்காருவோம். இவங்க எல்லாரும் பார்த்து வாங்கிட்டு வரட்டும். சரிட்டி, வா போவோம். அங்கிள், எனக்கு அந்த முன்னால இருக்கிற 2 ஹீல்ஸ் வச்சு செருப்பு கொடுங்க. சரி பாப்பா, இந்த தாரேன். அண்ணாச்சி, அப்படியே எனக்கு ஒரு ஹீல்ஸ் வச்சு செருப்பு கொடுங்க அண்ணாச்சி. ஒரு சாதாரண செருப்பு கொடுங்க. பிறகு என் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ஜோடி கொடுங்க. சரிக்கா, தாரேன். எனக்கு அந்த மஞ்சள் செருப்பு கண்டிப்பா வேணும். எங்க அத்தை ஆசைப்பட்டாங்கல்ல, அதனால அதை நான் வாங்கி போட்டுட்டு அலையணும். அந்த செருப்பும் அதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஹீல்ஸ் வச்சு செருப்பும் கொடுத்துருங்க. சரி, தாரேன். சீ, என்னது இது? இப்படி முழு நேரம் செருப்பு வியாபாரியா மாறிடுவோம் போல. செயின் அடிக்க தானே வந்தேன், அதையே மறந்துட்டேனே. இவளுக்கு வேற யாரும் உட்காந்தே செருப்பு பார்க்க மாட்டேங்காளுங்க, எல்லாரும் நின்றுகிட்டே இருக்காளுங்க. நம்மளுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்க. இந்த ஊர்ல வியாபாரம் சரியா இல்லையே. அந்த ஒருத்தி வந்தா முதல்ல நல்ல செயின் கிடைச்சது. 2வது ஒருத்தி முக்காடு போட்டவ வந்தா, அவ செருப்பு வாங்கவே வரல. அவ செருப்பு திருடிட்டு போக வந்தா, அவட்ட இருந்து நல்ல நெக்லஸ் கிடைச்சிருக்கு. சரி, இந்த 2 வச்சு இந்த வாரத்தை ஓட்டுவோம். ஐயோ, போச்சே போச்சே, நான் என்ன செய்வேன்? இப்படி எல்லாம் போச்சே. ஒரு செருப்பு வாங்க வந்தது குத்தமா இப்படி போச்சே. என்ன செல்வி, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? புதுசா செருப்பு கடை போட்டிருக்கியோ? உனக்கு ஒன்றும் வியாபாரம் ஆகலன்னு கஷ்டமா இருக்கு போல. அங்க ஒருத்தன் செருப்பு கடை போட்டு 1 வாங்கினா 1 இலவசம்ல கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை மாதிரியே வேணா நீயும் கொடுத்து பாரு, நல்லா விற்கும். அடியே கூறு கட்ட குக்கரு, 2 செருப்பு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னைய பார்த்தா உனக்கு செருப்பு கடை போட்டிருக்கிற மாதிரியே தெரியுது. பரவ என்னத்துக்கிட்டே ஒப்பாரி வச்சுட்டு கிடக்க? போச்சே போச்சே, அதை என் வாயால எப்படி சொல்லுவேன்? போச்சே, எல்லாம் போயிட்டு அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. என்னது போச்சு? ஒழுங்கா சொல்லி தொலையேன். எப்படி சொல்ல? அவ்வளவுதான், இனிமே கிடைக்காது. போனது போனதுதான். நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டே. கடவுளே, இவன் எதுக்கு இப்படி பாடா படுத்துதா? என்ன ஏதுன்னு சொல்லி தொலைக்க மாட்டேக்கா? போச்சே போச்சேன்னு அழுது தொலைக்காளே. செல்வி, என்னது போச்சேன்னு சொல்லு செல்வி, நான் வேணா தேடுதேன். அதாண்டி, நான் கழுத்துல போட்டிருந்த 3 பவுன் சங்கிலியே காணும், தொலைஞ்சு போயிட்டு. என்னது, 3 பவுன் சங்கிலியே காணுமா? நான் சொன்னதே எதுக்கடி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கே? அதான் காணும்னு நான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல, நீ ஒரு தடவை சொல்லி காட்டணுமா? ஆமா, எங்க காணாம போச்சு? வீட்லயா? அடியே, எனக்கு வர்ற கோபத்துக்கு நல்லி எலும்பு கடிச்சு நொறுக்கிற மாதிரி அப்படியே உன்னைய நொறுக்கி தள்ளிடுவேன். செயினை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், வீட்டுல தொலைச்சா வீட்டுல தேட மாட்டேனோ? இப்படியா மரத்தடியில வந்து உட்காந்து தேடிக்கிட்டு இருப்பேன்? போச்சே போச்சே, காணாம போயிட்டே. ஆசாசையா வாங்கினே என் செயின் காணாம போயிட்டே. இன்னைக்குன்னு பார்த்து கழுத்துல மாட்டிக்கிட்டு திரிஞ்சனே, ஒரே நாள்ல இப்படி போயிட்டே. எங்க காணாம போச்சுன்னு ஏதாவது தெரியுமா? கடைசியா எங்க போனேன்? செருப்பு கடைக்கு தானே போனேன், வேற எங்கேயுமே போலையே. வீட்டுல இருந்து கிளம்பும் போது கண்ணாடியில கழுத்துல பார்த்தனே, செயின் கடந்துச்சு. இங்க வந்த பிறகுதான் செயினை காணும். செல்வி, செயின் காணாம போனது ஒரு வகையில எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அந்த செயினை வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டு, அப்பா என்ன வரத்துக்கு வந்தா புது செயின் வாங்கியிருக்கேன், அழகா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பீத்திக்கிட்டு அலைஞ்சா. இன்னைக்கு செயினை காணணும்னு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தேவையா? ஒழுங்கா வாங்கின வீட்டுல வச்சுட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? என்கிட்டலாம் வந்து உழலாமா? என் வாயில உளுந்தா அது காணாம போயிட்டு. என்ன திடீர்னு வாயை பழக்க? ராதா, நீ ஒரு நல்ல அழகா ஒரு நெக்லஸ் போட்டுட்டு அலைவியே, அதை இன்னைக்கு வீட்டுல கழட்டி வச்சுட்டு வந்துட்டியோ? உனக்கு என்ன கண்ணு குருடா? கழுத்துல தானே கிடக்கு. கழுத்துல கிடக்கா, தடவி பாரு. செல்வி, ஏன் கழுத்துல கிடந்த நெக்லஸ் எங்க? ஏன்ட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? நானே என் 3 பவுன் சங்கிலியை காணுமேனு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உன் நெக்லஸ் நான் எதுக்கு பார்க்க போறேன்? அட கடவுளே, 5 பவுன் நெக்லஸ் ஆச்சே. இப்போ நான் என்ன செய்வேன்? வீட்டுக்கு போனா எங்க மாமியா கிளவி என்னை தூக்கி போட்டு மிதிக்குமே. ராதா, எனக்காட்டு 3 பவுன், உனக்கு 5 பவுனா? ஆமா செல்வி, போச்சே போச்சே, என் நெக்லஸ் போச்சே. இப்போ நான் என்ன செய்வேன்? 100 ரூபாதான், 100 ரூபாதான் நண்பா, என் செருப்பு வேலை எப்பவுமே 100 ரூபாதான். 1 வாங்கினா 1 இலவசம். என்ன 2 டிக்கெட்டும் ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு? என்ன பிரச்சனை? 100 ரூபாய்க்கு செருப்பு போட்டிருக்கானேன்னு வாங்குறதுக்கு செருப்பு கடைக்கு வந்தேன். இப்போ வந்து பார்த்தா என் கழுத்துல கிடந்த 3 பவுன் சங்கிலியை காணும்.
எனக்கு அப்பவுமே அந்த செருப்பு கடைக்காரன் மேலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. அவன் தான் தூக்கியிருப்பான்னு நினைக்கேன். அப்ப நான் போய் அந்த செருப்பு கடைக்காரனை போட்டு 4 அடி அடிச்சா சங்கிலி தந்துருவான்ல. அவன் எங்கே இருக்கான்? அவன் தான் நாங்கள் எல்லாரும் செருப்பு வாங்கி முடிச்சோடனே ஓடிட்டானே. ஓடிட்டானா? அப்பனா அவ்வளவுதானா? என் 3 பவுன் சங்கிலி போச்சா? ஐயோ கடவுளே, எங்க வீட்டுக்காரர் போன உடனே கேட்பாரே சங்கிலி எங்கன்னு, நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவன்தான் அந்த பாவி பையதான் ஏன் 5 பவுன் சங்கிலியை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டானே. அவன் நல்லா இருப்பானா? உருப்படுவானா? விளங்க மாட்டான். என்னட்டி சொல்லுத? 5 பவுன் சங்கிலியே காணுமா? செல்வி போகும்போது நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு அங்கே யாருமே வரலையே. நாங்கள் தான் கூட்டமாக நின்று செருப்பு வாங்கிக்கிட்டு இருந்தோம். நீ வந்ததை நாங்கள் பார்க்கவே இல்லையே. நீ எப்போ செருப்பு வாங்க வந்த? அதானே அத்தை பாட்டி சொல்கிறது கரெக்டு தானே. நீங்கள் தான் வரவே இல்லையே. நீங்கள் வராமல் எப்படி உங்கள் சங்கிலி காணாமல் போகும்? ஒளிச்சு வச்சுக்கிட்டு போய் சொல்லுதீங்களோ? நான் செருப்பு வாங்க வரல, செருப்பு